ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. இந்த வேளையில கூட நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீர்களா, வியாதியோடு கூட இருக்கிறீர்களா, ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குணமாவீர்கள். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். கடந்த ஆண்டிலே உங்களை எதெல்லாம் வியாதி கட்டி வைத்திருந்ததோ, போராட்டம் இருந்ததோ, அவைகளிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார். ஆண்டவருடைய கரம் உங்களை குணமாக்குகிறது. நீங்க விசுவாசிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, வேலை வியாதியோடு கூட ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், அருமையான சகோதரி, ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் நீ தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களை குணமாக்குகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஆண்டவர் நீர் வரப்பண்ண போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர்கள் குணமாக்கி ஆண்டவரே சாட்சியா என் தெய்வம் அவர்களை நிறுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேங்க தாவே. ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க சுகமாயிட்டீங்க. இயேசப்பா நாமத்துல சொல்லுகிறேன். God bless you. ஆமென்.